கைஸ் நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் இந்த ஸ்டாஷ்ஃபின் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 30,000 லோன் எடுத்திருக்காரு. அந்த லோன் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். எவ்வளோ லோன் அமௌண்ட் டிஸ்பர்சல் ஆயிருக்கு, அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எவ்வளோ, ஜிஎஸ்டி அண்ட் மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு, மொத்த டென்யூர் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்னா ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து இருக்கும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. அக்காரா கேபிட்டல் அட்வைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணும்போது இந்த ஒரு கம்பெனிலேருந்து தான் மெஜாரிட்டி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது இவங்களாக தான் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. சரியா? ஸோ இவங்க தான் அந்த ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி. ஸோ இன்னும் இருக்காங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இது தான் வருது. ஓகேவா? அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும் ப்ரூஃபுக்கு. ஐடென்டிட்டி ப்ரூஃபுக்கு வந்து பேன் கார்டு வந்து வச்சுக்கோங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அண்ட் ஐடிஆர் அண்ட் ஜிஎஸ்டி டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேவையில்ல. ஸோ நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் வந்து லோன் வந்து ட்ரை பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட ஆதார் அண்ட் பேனு, உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்கள் எந்த பேங்க்கில் அதிகமான டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்துருங்க. அதுதான் வந்து ஈஸி. ஸோ நமக்கு வந்து லோன் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த கேல்குலேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லோன் அமௌண்ட் வந்து 52,903 ரூபா. ஸோ இது கன்ஃபியூசிங்காக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி. டென்யூர் வந்து 18 மாதத்துக்கும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 21%, அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து 2.15%. ஓகே, பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து ஒரு 2.5%. ஜிஎஸ்டி ஆன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 443 ரூபா. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,227 ரூபா. ஓகேவா? இஎம்ஐ அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து 3,452 ரூபா. ஓகேவா? அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வர்றது வந்து 50,000 ரூபா. ஸோ எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்பர்சல் அமௌண்ட் வந்து 50,000 ரூபா. அந்த லோன் அமௌண்ட் வந்து ஸோ இதை கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்காங்க போல். அதாவது இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸு, பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதுக்கடுத்து வந்து அதுக்கு உண்டான சார்ஜஸ்லாம் போட்டு அதை வந்து ஒரு லோனாக மாற்றி அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறோமோ அதில் வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸு ஸோ இதெல்லாம் போக தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் என்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து எவ்வளோ மினிமம் லோன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா, இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். 1000 ருப்பீஸ்லேருந்து 5,00,000 ருப்பீஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட் அப் டு உங்களுக்கு வந்து 30 டேஸ் வரைக்கும் இருக்கும். சரி, ஓகே. இந்த அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சுல்ல. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளோட ஃபாலோவர் வந்து எடுத்திருக்கதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அஃபிஷியல் சைட்டும் இங்கே இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கூகுள்லேயும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியல் சைட் வரும். உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன், அது உண்மையிலே ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு கம்பெனி தான், உண்மையான கம்பெனியா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். வெப்சைட்டும் உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபுளாக தான் இருக்கும். சரி, நம்ம வந்து ப்ரூஃபை பார்ப்போம். ஓகே கைஸ், ஸோ அவைலபிள் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாலோவருக்கு வந்து 74,880 ரூபா கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கிடச்சதுக்கான லிமிட்டு. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு வந்து நம்ம 74,500 நம்ம வந்து லோன் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மந்த்லி இஎம்ஐயாக 5,518 ரூபாயும் மொத்தமாக 18 மாதத்துக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம எடுக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 30,000 ரூபா. ஸோ இந்த 30,000க்கு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இஎம்ஐ வந்து 2,222 ரூபா வருது. அண்ட் 18 மாதத்துக்கு. ஆக்சுவலாக இதுதான் இஎம்ஐ அமௌண்ட்டானா கிடையாது, இது வந்து வேறு. ஸோ நம்ம வந்து அதை 30,000க்கு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா, லோன் அமௌண்ட் வந்து 32,872 ருப்பீஸ். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் கீழே காட்டுறேன் பாருங்கள். மோஸ்ட்லி நம்ம எல்லா லோன் அப்ளிகேஷன்லேயுமே லோன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் அந்த என்ன சொல்கிறது, ப்ராசஸிங் ஃபீஸு அதை வந்து ரிடியூஸ் பண்ணி தானே நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இதில் வந்து அப்படி இல்லை. நீங்கள் என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே வரும்.
ஆனா, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் ப்ளஸ் அதுக்குண்டான ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நீங்க லோன் அமௌண்ட்ல ஆட் ஆகும். அந்த லோன் அமௌண்ட்ட தான் நீங்க வந்து ரீபேமெண்ட்டா வந்து பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துரும் வித்தின் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ல நீங்க வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பர்சனல் அட்வைசர் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ட்ட நீங்கள் வந்து பர்சனலா வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அவங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நான் எடுத்திருந்தேன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர பெருசாக இதில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எடுத்திருந்தா அது உங்களுக்கு இதுதான் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ என் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கான்டென்ட்டு தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரை பண்ண தேவையில்ல. ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற மூலமா இந்த அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணாமே எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுத்தா எவ்வளோ சார்ஜஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்க முடியும். தேவையில்லாமல் போய் இன்ஃபர்மேஷன்லாம் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அது கிடைக்கும் கிடைக்காம போகுங்க செகண்டரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியறதுக்கு நான் இங்கே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தனால உங்களுக்கு ஒரு யூஸ். ஓகேவா? சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.